குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. Brilliant rabbit. ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் நிறைய பழமரங்கள், புல்வெளிகள் எல்லாம் இருந்தது. அங்கே இருக்கிற விலங்குகள்லாம் அதையெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தன. கொஞ்ச நாள்ல சம்மர் சீசன் வந்தது. சூரியன் சுட்டெரிக்க ஆரம்பிச்சது. அப்ப மெதுவா காட்டுல இருக்கிற இலைகள்லாம் உதிர்ந்து போச்சு, புல்வெளிகள்லாம் கருகி போச்சு, கனிகளும் இல்லை. காட்டுல இருக்கிற விலங்குகளுக்கு சரியான அளவு ஃபுட்டு கிடைக்கல. எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த காட்டுல இன்னொரு பகுதியில நிறைய பழங்கள் இருக்கு, புல்வெளி இருக்கு, அதை நான் என் உயரத்தினால பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு ஒட்டகச்சிவி சொல்லிச்சு. மற்ற விலங்கெல்லாம் சேர்ந்து அந்த பகுதிக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஆனா அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த பகுதிக்கு போறதுக்கு ஒரு ஆற்றை தாண்டி தான் போகணும். அந்த ஆத்துல 2 முதலைகள் இருந்தன. விலங்குகள் இறங்குனா அந்த முதலை அந்த விலங்குகளை சாப்பிடும். இது ரொம்ப ரிஸ்க் ஆச்சே, எப்படி இதை சமாளிக்கிறது அப்படின்னு கவலையில ஆழ்ந்தன. அந்த கூட்டத்துல ஒரு சுட்டி முயல் இருந்தது. அது ஒரு புத்திசாலி முயல். கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை சால்வ் பண்றேன் அப்படின்னு அது சொல்லிச்சு. குட்டி முயல் நேர ஆத்துக்கிட்ட போச்சு. முதலைகளை கூப்பிட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட்டுல ஒரு உணவு திருவிழா வைக்கிறோம். அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன். நம்ம எல்லாருக்கும் அங்க உணவு ஏற்பாடாயிருக்கு. அந்த திருவிழாவில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. முதலைகளும் பசியில் இருந்தது. சரி, இப்ப போய் நல்லா சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு முயல் பின்னாடியே நடந்து போச்சு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எல்லா விலங்குகளும் ஆற்றுக்குள்ள இறங்கி நீச்சல் அடிச்சு எதிர்பக்கம் போயிட்டாங்க. உடனே முயலும் குடுன்னு ஓடி வந்து ஆத்துல இறங்கி அதுவும் நீச்சல் அடிச்சு எதிர்பக்கம் போயிடுச்சு. அப்போதான் இந்த முதலைகளுக்கு தான் ஏமாற்றப்பட்டதே தெரிஞ்சது. எல்லா விலங்குகளும் புதிய இடத்துல நிறைய கனிகளை சாப்பிட்டு புல்வெளெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க.